இதுதான் எனக்கு சரியான தண்டனை. உன் கையால விஷம் கொடுத்து அதை குடிச்சு நான் சாகணும். இப்பதானே ஓட்ட ஆரம்பிச்சிருக்க. இனி நீ நிக்காம ஓட போற. நான் உன்னை ஓட ஓட துரத்த போறேன். அதையும் பாத்துடலாம். அப்புறம் ஒரு குட் அப்புறம் பால் ஊத்துவாங்களே, அத நாம இப்ப உயிரோடு இருக்கும் போதே குடிக்கிறோம். இந்த பால்ல விஷம் கலந்திருக்கேன். இதுதான் எனக்கு சரியான தண்டனை. உன் கையால விஷம் கொடுத்து அதை குடிச்சு நான் சாகணும். நான் பண்ண பாவத்துக்கு அதாம சரியான தண்டனை. அதான் சரியான தண்டனை. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் உன் கையால விஷத்தை எடுத்து கொடுத்துட்டு நாங்க குடிக்கிறத பார்த்துட்டு அப்புறமா நீ குடி. என்னம்மா, நான் பண்ண தப்புக்கு நான் தானே சாகணும். நீங்க எதுக்காக சாகணும்? உன்ன மாதிரி ஒரு சண்டாளிய பெத்த பாவத்துக்கு இதுதாண்டி எங்களுக்கு தண்டனை. நான் எப்படிமா என் கையால உங்களுக்கு விஷம் கொடுப்பேன்? வேண்டாமா. எப்ப கழுத்துல தாலின்னு ஒண்ணு இல்லாமையே நான் பால் கொடுத்து வளர்த்த உடம்ப எவனோ ஒருத்தனை பார்க்க விட்டியோ, அப்பவே நீ ஆலகால விஷத்தை அள்ளி கொடுத்துட்டடி. இப்ப நீயா இந்த பால் எடுத்து என் கையில குடுக்கறியா, இல்ல உன் கண்ணு முன்னாலேயே இங்கேயே நான் தூக்கு மாட்டேங்க சாகவா? சொல்லு. வேண்டாமா வேண்டாமா, என்னால அது மட்டும் முடியாது. ப்ளீஸ்மா, சொல்றத கேளுமா. எழுடி. நான் தானமா தப்பு பண்ணேன். நான் செத்து போறேம்மா. எடுத்து கொடு. எடுத்து குடுறே.
அவ்வளவுதானே? பாடி. வாமா வாலட்சுமி. சொந்த வீட்டுக்கு வர பொண்டாட்டியும் பொண்ணையுமே வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அந்த அளவுக்கு அந்நியப்பட்டு போயிட்டோம். ஏன் லட்சுமி வந்ததும் வராதமா இப்படி பேசுற? நீங்க வான்னு கூப்பிட்டதுனால தான் நான் பேசினேன். நானா பேசல. இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, ஏன் வாங்கன்னு கூப்பிட கூடாதான்னு கேப்ப. அதான் வாங்கன்னு கூப்பிட்டேன். இது தப்பா? நீங்க பண்ணா எதுவுமே தப்பு இல்ல. விடு லட்சுமி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உனக்கு? அதானே, உங்க சந்தோஷத்துக்காக தானே எல்லாமே. உண்மைதான் லட்சுமி. ஏன் சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம், உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இதுல வேறுபடுத்தி பாக்குறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. அம்மா விடுமா. அப்பா, இந்த வீட்ல தான் இருப்போன்னு இருந்த அந்த கும்பல் வீட்டு விட்டு போயிட்டாங்களா? இல்ல வீரப்பா கிளம்பி போன அம்மாவும் மகளும் மறுபடியும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டு கேவலப்படுத்தி சிரிக்கலான்னு காத்துட்டு இருக்காங்களா? அவங்க எல்லாம் எப்பவும் வீட்டை விட்டு போயிட்டாங்கம்மா. சொத்தை எழுதி வைக்கிறேன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போனீங்களே. கட்டின பொண்டாட்டி பெத்த பொண்ணு கூட முக்கியம் இல்ல, அவங்க வீட்டை விட்டு போனா கூட பரவாயில்ல. அந்த கும்பல் இந்த வீட்டுல இஷ்டம் போல இருக்கணும்னு நினைச்சீங்களே. நீங்களா எப்படி பண்ணீங்க? அவங்களுக்கு எப்படி அந்த வீட்டை விட்டு போக மனசு வந்துச்சு? அதோட உங்களுக்கு எப்படி அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மனசு வந்துச்சு? நானா அனுப்பலாமா? அவங்களா போயிட்டாங்க. அதானே பார்த்தேன். நீங்களே அனுப்புவீங்க. உங்களுக்கு மனசு வருமா? உங்க மக மாதிரி ஆச்சு அந்த ரோஜா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. அப்படி என்னதான் நடந்துச்சு? நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு. வேங்கடா தாக்கும் எனக்கு நடந்த வாய் தகராறுல மறுபடியும் எனக்கு 2வது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என்ன லட்சுமி, புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னதும் மனசு பதறுது. ஆனா வரட்டு கௌரவம் அதை வெளிக்காட்டுறதுக்கு மறுக்குது இல்ல? புருஷனை தூக்கி கணம் பார்த்து பொண்டாட்டிங்க என்ன சாதிக்க போறாங்களோ எனக்கு தெரியல. பொண்டாட்டிய உருட்டி மிரட்டி அதட்டி அடக்கி வச்சு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்களோ புரியல. எனக்கு தெரியல, உனக்கு புரியல. புரியாமலே போகட்டும், தெரியாமலே இருக்கட்டும். என்ன பண்றது? பெத்த பொண்ணுக்காக பிடிவாத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்து தானே ஆகணும். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ ஃபோன் பண்ணி டாக்டரை வரவழைச்சாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை குணப்படுத்திட்டாரு. இன்னொரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டு போயிட்டாரு. எங்க எனக்கு 3வது அட்டாக் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுமான்னு பயந்து போய் எங்க எதுக்கு அவங்க காரணம் ஆயிடுவாங்களோன்னு வீட்டை விட்டு போயிட்டாங்க. எப்படியோ அந்த கடவுளா பார்த்து அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு. தைரியத்தை விட்டுட்டாதான் எனக்கு ஏதாவது ஆகும். ரஞ்சனி, முதல்ல வீட்டை கழுவி சுத்தம் பண்ணணும். அதுக்கு காலடி பட்டதும் வீடே பீடு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேலைக்காரி இருந்தால அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு. நான் வீட்டை சுத்தம் பண்றேன், நீங்க மனசை சுத்தம் பண்ணுங்க. என்னடி அதிகாரம் தூள் பறக்குது? ராஜரத்னத்தோட ரத்தம் ஓடுற உடம்புடி அதிகாரத்துக்கு கேட்கவா வேணும்? உன்ன மாதிரி அல்லக்கையோட ரத்தம் ஓடுற உடம்புக்கே இவ்ளோ இருக்குன்னா இந்த ரஞ்சனிக்கு எவ்வளவு இருக்கும்? இருக்கும். சொந்த வீட்டுல வாழ முடியாம வீதிக்கு வந்துட்டு இப்ப நான் விட்டு கொடுத்ததுனால திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க. அந்த அதிகார திமிர்னால பேசுறியா? நீ விட்டு கொடுத்ததால நான் அந்த வீட்டுக்கு வரலடி. நீ விட்டுட்டு ஓடுனதுனால நான் இங்க வந்திருக்கேன். இப்பதானே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கு. இனி நீ நிக்காம ஓட போற. நான் உன்னை ஓட ஓட துரத்த போறேன். அதையும் பாத்துடலாம். அப்புறம் ஒரு குட் நியூஸ். ஆனா அது உனக்கு பேட் நியூஸ். சிவா இப்ப அமுதா மேல வெறுப்புல இருக்காரு. அம்மா பேசுறது இல்லங்கிற விரக்தியில இருக்காரு. உன் மேல அவருக்கு எந்த எண்ணமும் இல்ல. ஆனா என் மேல அவருக்கு அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு சுபயோக சுபதினத்துல சிவாவை நேர்ல பார்த்து ஐ லவ் யூ சிவான்னு சொல்ல போறேன்.
ஷாக் ஆயிட்டியா? சரி ரிலீவ் ஆயிக்கோமா. என்னால சிவா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும், ஆனா உன்னால சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா நீ ரொம்ப நல்லவ. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப நல்லவ மாதிரி சிவா கிட்ட நடிச்சிட்டு இருக்க. அந்த இமேஜ உடைச்சிட்டு உன்னால சிவா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. என்ன யோசிக்கிறியா? இங்க பாரு ரஞ்சினி, வண்டியை பார்க் பண்ணும்போதே ரிவர்ஸ் எடுக்க முடியுமான்னு பார்த்து பார்க் பண்ணணும். ஓவரா உள்ள தள்ளி பார்க் பண்ணிட்டோன்னு வெச்சுக்கோ, அப்புறம் அடுத்த வர வண்டியில ஓவர்டேக் பண்ணிட்டு ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டே தான் இருக்கணும். ரஞ்சினி, நல்ல வேடிக்கை பார்த்துட்டே இரு. வெச்சுடுறேன், பாய். வசந்த், வசந்த், வசந்த். வாரே வா, பாண்டியன் சபைக்கு வந்த கண்ணகி மாதிரியே வந்திருக்க. என்ன, கண்ணகி கையில சிலம் இருந்தது, உன் கையில தாலி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாருமா, நான் ரொம்ப சாதாரண மனுஷன். மண்ணு தின்ற உடம்ப மனுஷன் தின்னா என்னன்னு. வசந்த், வசந்த் வாலிப்பான பொண்ணுங்களை வளைச்சு போடுற வசந்த். ஆமா, இது என்ன கையில தாலி? நான் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தாலி, தோடு, மூக்குத்தி இதெல்லாம் அடமானத்துக்கு வாங்குறது இல்ல. ஆட்டோ ஃபைனான்ஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு இது வேற ரேஞ்ச். பக்கத்து தெருவில் ஒரு சேட்டு கடை இருக்கு, அங்க வேணா போய் தாலி அடமானம் வையேன். ஓ, உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் வேணா செக்யூரிட்டி அனுப்பி வசந்த் சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லவா? செக்யூரிட்டி, ஓ, அவன் நாயை வாக்கிங் கூட்டு போயிருக்கான், அவன் வர வரைக்கும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஓரமா போய் நில்லுங்க. வசந்த், நான் தான். இப்ப என்னங்கிறதுக்கு என்ன வேணும் உனக்கு? என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இருக்கட்டும், உன் பொறுமைக்கு எவ்வளவு தூரம் எல்லை இருக்கோ அந்த இடத்துல அமுதாவின் பொறுமைக்கு எல்லை முடிவு அப்படின்னு ஒரு போர்டு வை, அவ்வளவுதானே? வசந்த், இவளை நம்ப வச்சு ஏமாத்திருக்க. அவ கர்ப்பத்தையும் கழிக்க விடாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நாளெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நரி புத்தி காட்டிட்டியே. நரி புத்தியை தாமா காட்டும், நல்ல புத்தியா காட்டும். இங்க பாரு, இவளை ஏமாத்தினது நீதான், அதனால இவளை கல்யாணம் படிக்க வேண்டியது நீதான். நாயை புடிச்சு வேதம் சொல்லுனா அது வேதமா சொல்லும், வாழு வாழுன்னு கொலைக்க தான் செய்யும். அது மாதிரி தான் வசந்தம். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா அவன் பண்ணுவானா? அவனுக்கு மாலையும் கழுத்துமா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுமா, சேலையும் கழுத்துமா இருக்கிறது தான் பிடிக்கும். வசந்த், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இவ கர்ப்பமா இருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க, எங்க அம்மாவுக்கு நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆத்திரத்துல என்ன போட்டு அடி நடிச்சிட்டாங்க. ஐயோ, அடிச்சிட்டாங்களா? என்ன அமுதா இது? உங்க அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பொறுப்பு இருக்கா? பாவம், புள்ளத்தாச்சி பொண்ணு போய் யாராவது அடிப்பாங்களா? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆகுறது? படாத இடத்துல பட்டுச்சாமா? படலையா? பட்டிருந்தா பட்டுன்னு கலைஞ்சிருக்குமே, படாம போயிருச்சே. அழாதம்மா, அழாத. முழுகாத மகராசி அழுதா பாவம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அமுதா, சிஸ்டர் அழ வேணான்னு சொல்லுங்க. வசந்த், நீ எத்தனையோ பொண்ணுங்களை தொட்டிருக்கலாம், ஆனா நர்மதா அவங்கள மாதிரி இல்ல. ஆமாமா, கொஞ்சம் பர்சனாலிட்டி கம்மி தான். வசந்த், கத்தாதம்மா, காது ஜவ்வு கிழிஞ்சிரும் போல இருக்கு. கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். வசந்த், எங்களை ஏன் இப்படி பாடா படுத்துற? நர்மதா கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு அம்மா, அப்பா, நர்மதா 3 பேரும் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்க. தயவு செஞ்சு எங்க வேதனை புரிஞ்சுக்கோ. உங்க வேதனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் எனக்கு சோதனை ஆயிருமே. இப்ப நீ நர்மதா கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? ஐயோ, எத்தனை தடவை சொல்றது? முடியாது முடியாது முடியாது, போதுமா? நர்மதா கழுத்துல நீ தாலி கட்டணும். நடக்காத விஷயத்தை ஏமா நீ தேவையில்லாம பேசுற? நர்மதா கழுத்துல இந்த தாலியை கட்டுற வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். பாரா,
தர்ணா போராட்டமா? நடக்கட்டும். போங்கடின்னு தமிழை சொன்னா கேட்க மாட்டீங்க. கூர்க்கா வந்து ஹிந்தியில திட்டுவான். அப்பவும் போகலனா நாயை அவுத்து விடுவான். தலை தெறிக்க ஓடுவீங்க. பேச்சு வார்த்தையில சுத்தம் வேணும்னுவே இப்போ உன் பொண்ணோட வாழ்க்கைய அசிங்கமாய் நாரி போயிடுச்சு. அது தெரியுமா உனக்கு? எத்தனை மாசம்? 4வது மாசமா? இப்ப வயித்துல குழந்தையோட வந்து நிக்கிறாங்க. தெரியும் தங்கம். எதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கணும்? என்ன சாக விடு. இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்க தம்மா? அந்த விஷயத்தை மூடி மறைச்ச. தங்கம் ஒன்னதாம்மா. அழாத தங்கம், அழாத. எப்படிங்க அழாம இருக்கிறது? பெத்த பொண்ணுங்க ஏமாத்திட்டாங்கன்னு அழறதா, இல்ல கட்டின புருஷன் ஏமாத்திட்டாரேன்னு அழறதா? எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களே. எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்களேன்னு என்னையும் சேர்த்து சொல்லாத தங்கம். பின்ன என்னங்க, நீங்களும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கிறதான உண்மை. 3வது தெருல எவ வீட்லயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெளாவரியா விளக்கமா நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா நீங்க நம்ம வீட்டுல தலை போற பிரச்சனை நடந்தும் கூட அத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட மூச்சு விடல. இல்ல மூச்சு நின்னுடக்கூடாதுன்னு தான்மா நான் மூச்சு விடல. தங்கத்தை சமாதானப்படுத்தினாலும் நர்மதாவின் திருமணம் கேள்விக்குறியாக இருக்கிறதே.